அதே மாதிரி இன்னைக்கு நான் சொன்னேன் நீ சொன்னேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தான் சொன்னோம், யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சி தான் அமையும், மெஜாரிட்டி கிடைக்காதுங்கிறத ரெக்கார்டு இருக்கு, காட்டுறேன் எல்லா ரெக்கார்டும். இந்த எலெக்ஷனில் 2024 மிக மிக முக்கியமான விஷயம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், எந்த கூட்டணி, திமுக கூட்டணியாக இருக்கட்டும், அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், பிஜேபி கூட்டணியாக இருக்கட்டும், விஜய் கூட்டணியாக இருக்கட்டும், எந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் 2026 வந்து கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாடு நடக்கும். இது நடக்கும், இதை எழுதி வச்சுங்க. அந்த அடிப்படையில் நடிகர் தனுஷை பொறுத்த வரைக்கும் அவரோட ஜாதகத்தை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சொல்லிவிட்டு அவரோட எதிர்கால ஃபியூச்சரை எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுங்க. 28/7/1983 பிறந்திருக்காப்புல. பிச்சைக்கலக்கணம், கும்பராசி, சதய நட்சத்திரம். வயது 43 முடிஞ்சு 44 ஆரம்பித்து 2 நாள் ஆகுது, அதாவது கம்ப்ளீட் 43. அவரோட ஜாதகப்படி அவருக்கு நடக்கிற தசை பார்த்தீங்கன்னா புதன் தசை. 21/8/2036 வரைக்கும் புத மகா தசை. இப்போ புதன் தசையில் சூரிய புத்தி ஓடிட்டு இருக்கு 21/9/2026 வரைக்கும். இந்த 9ஆம் வருஷத்துக்கு பிறகு புதன் தசையில் சந்திர புத்தி ஆரம்பிக்குது. அதே மாதிரி இவர் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். இவர் ஜாதகப்படி குரு பகவான் கேது பகவான் சேர்க்கை. இதில் என்னன்னா, அதனால தான் ஆன்மீகம், விளையாட்டு, யோகா இதில் எல்லாம் ரொம்ப கைத்தந்தராக வருவார். அதே மாதிரி அவருக்கு கேது பவன் உச்சம், சனீஸ்வர பவன் உச்சம். ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பவன் உச்சம் பட்டாவே மக்களோட செல்வாக்கை பெறுவாங்க. மக்களோட செல்வாக்கை பெறணும்னா அதுக்கு சனீஸ்வர பவன் முழு பலமாக இருக்கணும். முழு பலமாக இருந்தால் தான் அது. அதே மாதிரி சனீஸ்வரன் உச்சம் போட்டவங்கன்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக இருப்பாங்க, அரசியல் சரி எதுலேயுமே சரி. அந்த மாதிரி நிறையா பேர், உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் கலைஞர்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த சனீஸ்வரன் உச்சமாக இருப்பார், ஸ்டாலினுக்கு வரைக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் உச்சமாக இருக்கார். 2வது ராஜகிரகமான சூரியன் செவ்வாய் நல்லா இருக்கணும். இவர் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கார், செவ்வாய் கொஞ்சம் மறைவில் இருக்கார். அதனால் ஒரு 70-80% இவருக்கு அரசியலில் பெரிய ஆளாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து கும்பராசி. இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் ராகுபவன் இருக்கார், 7 நடந்துகிட்டு இருக்கு. 7 பாதச்சனி, அதில் வக்கரமாக இருக்கார். 30/11/2026 பிறகு வக்கர நிவர்த்திக்கு அப்புறம் கட்சி தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் 2020 ஃபஸ்ட்டில் ஜனவரியில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது.